கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது குறித்து ஆச்சரியப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நாம் உயிரோடு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32 34 வரை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு நற்செய்தி நூல், மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 32 முதல் 34 வரை. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகர் இடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது லெந்து காலத்தில் இருக்கிறோம். இந்த லெந்து காலம் என்பதற்கு தபசு காலம் அல்லது ஒரு சந்தி காலம் என்று பெயர். ஆங்கிலத்தில் லென்டன் டேஸ், லெந்து காலம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக திருச்சபைகளிலே 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று, திருச்சபை நாட்காட்டியை பயன்படுத்தக்கூடிய திருச்சபை. திருச்சபைகளில் சர்ச்சு கேலண்டரை பயன்படுத்துவாங்க. திருச்சபை நாட்காட்டி, சர்ச்சு கேலண்டர் அல்லது லிட்டர்ஜிக்கல் கேலண்டர், இறை வழிபாட்டு நாட்காட்டியை பயன்படுத்துவாங்க. அந்த சர்ச்சு கேலண்டர், லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்ன வேத வசனம் படிக்கணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்ன சங்கீதம் வாசிக்கணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் எந்த சுவிசேஷ பகுதி வாசிக்கணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன பகுதி எது வாசிக்கணும்னு சொல்லி ஒரு 3 ஆண்டுகளுக்கு அல்லது 4 ஆண்டுகளுக்கு அவங்க இந்த ரயில்வே டைம் டேபிள் போடுற மாதிரி அவங்க கால அட்டவணை போட்டு பிரிண்ட் பண்ணி கட்சியில் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டிஎல்சி சபை என்றால் உலகம் முழுவதும் டிஎல்சி சபை எங்கே இருக்குதோ அதுதான் அவங்க பேசுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஎல்சி சபையிலும் அதுதான் பேசுவாங்க. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய டிஎல்சி சபையில் அதுதான் பேசுவாங்க. அது மாதிரி திருச்சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எதை வாசிக்க வேண்டும் என்கிற அந்த வேத வசனத்தை கொடுத்து அதன்படி நடத்தக்கூடிய ஆராதனை. அது அந்த வசனங்கள் எல்லாம் பொதுவாக கிறிஸ்மஸ், ஈஸ்டர், பெந்தகோஸ்தே பண்டிகை இவைகளின் அடிப்படையிலே இருக்கும். திருச்சபை ஆண்டை 2 பிரிவாக பிரிப்பார்கள்.
பண்டிகை காலம், பண்டிகை இல்லாத காலம். பண்டிகை காலம் கிறிஸ்துமஸில் ஆரம்பித்து பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரினிட்டி சண்டேல முடிவடையும். மற்ற காலங்களிலே கிறிஸ்துவ வளர்ச்சியை பற்றி போதிப்பார். இது ஒரு பிரிவு. திருச்சபை நாட்காட்டியை பயன்படுத்தக்கூடிய சபைகள். இதில் பொதுவாக மெயின் லைன் சர்ச் வரும். கத்தோலிக்க சபையும் சேர்த்து கத்தோலிக்க சபை, மெயின் லைன் சபைகள் ஆகிய லுத்தரன், சிஎஸ்ஐ, இந்த சபைகள் எல்லாம் அந்த திருச்சபை நாட்காட்டியை, சர்ச்சு கேலண்டரை அவர்கள் பின்பற்றுவார். அங்கு அச்சடிக்கப்பட்ட இறை வழிபாட்டு அட்டவணை இருக்கும். ஒரு புக்கு வச்சிருப்பாங்க. அந்த புக்கை பார்த்து படிப்பாங்க, புக்கை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த பிரிண்டட் புக், அச்சடிக்கப்பட்ட அந்த திருச்சபை ஆராதனை முறைமையின்படி அவர்கள் நடத்துவார்கள். அங்கு ஆயரோ அல்லது உபதேசியாரோ அந்த அச்சடிக்கப்பட்டதை தவிர வேறு வெளியில் அவங்க போகவே முடியாது. இரண்டாவது வகை ஃப்ரீ வர்ஷிப் சர்வீசஸ். அதாவது எந்த விதமான அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களும் இல்லாமல் இடத்திற்கு ஏற்றவாறு, வரக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மக்களுக்கு வேத பகுதிகளை தேர்ந்தெடுத்து வாசித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய சபைகள். நான் போன வாரம் கொரட்டூர் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஈசிஐ சபையில் போய் பிரசங்கம் செய்தேன். அது அம்பத்தூர் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அல்லது ஆவின், அந்த அம்பத்தூர் ஆவின் அந்த பால் பண்ணையிலிருந்து ரெண்டுத்துக்கும் நடுவாக அந்த இடம் இருக்கிறது. அங்கே நான் சென்று போன வாரம் பிரசங்கம் செய்தேன். அந்த போதகரை எனக்கு கொடுத்து விட்டார், எதை பேச வேண்டும். ரோமர் 12:2 மறுரூபமாக்கும் உபத்திரவம், மறுரூபமாக்கும் துன்பம். ரோமர் 12:2 கொடுத்தார். அப்பொழுது நான் போவதற்கு முன்பதாக அவர் ஆராதனை செய்து கொண்டிருந்தார். மக்களை அந்த பாடல்கள் பாடி ஜெபத்தில் வழிநடத்தி கொண்டிருந்தார். அங்கு அவர் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர் சொன்னார். நீங்கள் கடன் பிரச்சனையோடு நீங்கள் வந்திருப்பீங்க, வட்டி கட்ட முடியாத நிலையில் வந்திருப்பீங்க, பல வியாதிகளோடு நீங்கள் வந்திருப்பீங்க, துன்ப துயரத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அவர் பேசினார். அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு இது மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நான் கேட்டது போன வாரம்தான். ஏனென்றால் நாம் வெளியில் போகும்போது தான் அவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள், எப்படி செய்தி அளிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், திருச்சபைகளில் 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று திருச்சபை கேலண்டரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த திருச்சபை நாட்காட்டியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்தெந்த வசனத்தை வாசித்து பிரசங்கிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கேற்ற வசனம் அங்கு இருக்கிறது. அதுக்கு அந்த அட்டவணை, வேத வாசிப்பு அட்டவணையை ஆங்கிலத்தில் லெக்ஷனரி என்று சொல்வார்கள். லெக்ஷனரி அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன சங்கீதம் வாசிக்கணும், என்ன நற்செய்தி பகுதியை வாசிக்கணும், எந்த நிறுவ வாக்கியம் வாசிக்கணும் என்பதை சொல்லக்கூடியது அந்த லெக்ஷனரி. அந்த லெக்ஷனரி பகுதியை பார்த்து வாசிப்பாங்க. இறை வழிபாட்டு ஆராதனையை அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை பார்த்து வாசிப்பாங்க. எப்போதுமே நம்ம ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும்போது அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அல்லது ஒரு அங்கத்தில் அசோசியேஷனில் நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து, அந்த அங்கத்தினர் பதவியிலிருந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய முடியாத ஒரு நிலையிலே நீங்கள் விலகிவிட்ட பிறகுதான் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே லுத்தரன் திருச்சபையில் இருந்தேன். லுத்தரன் திருச்சபையில் இருக்கும்போது கல்லூரி மாணவர்கள் வாலிபர் ஐக்கிய கூட்டங்களிலே கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஆராதனை எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது,
பெந்தகோஸ்து ஆராதனையை பாருங்கள். அங்கே பீட்டர் சுவாமி என்பவர் ஒரு MABL அட்வொகேட், அவர் சபை நடத்துகிறார். அவ்வளோ அருமையாக இருக்கிறது. நிறைய ஜனங்க வராங்க, கை தட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அந்த பீட்டர் சுவாமியுடைய அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆனால் நம்ம சபை வந்து தூங்கி வழிகிறாங்க. இங்கே அடிக்கடி எழுந்திருக்கிறோம், அடிக்கடி உட்காடுறோம், அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. சபைக்கு வந்து உட்கார்ந்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் விட்டுடணும். எப்படா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு நினைக்கும் போது தான் நாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம், எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம் என்று சொல்லி எங்களை அடிக்கடி இங்கே எழுப்பி உட்கார வைப்பது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதிலே புரியாத பாடல், பழைய காலத்து அந்த ஜெர்மன் பாடல்கள், பவேரியன் சாங்ஸ், ஞான பாடல்களை பாடுகிறீர்கள். அதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மக்கள் வந்து கூறின குற்றச்சாட்டுகள் தங்கள் சபையை பற்றி. மற்ற சபையை விட நம்ம சபை ரொம்ப டல் அண்ட் ஸ்டூபிடா இருக்குது. எப்படி இருக்குதுங்க? ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு ஆக்டிவேஷன் இல்லை, ஆவியின் செயல்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொன்னாங்க. அப்போ அவர் பதில் சொன்னார். ஓரளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது பதில் சொன்னோம். இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது, இது நம்ம திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம். நான் இந்த வாரம் இங்கே இருக்கிற குறையாரில், அடுத்த வாரம் மதுரையில் இருப்பேன், அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் சென்னையில் இருப்பேன். தொடர்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக திருச்சபை பெரியார்கள் இப்படிப்பட்ட ஒழுங்கை வைத்திருக்கிறார்கள். எனக்கு அதனால ஒரு கண்டினியூட்டி, தொடர்ச்சி எனக்கு கிடைக்கிறது என்று அவர் சொன்னார். அதே மாதிரி பாடல்கள் பற்றி அவர் சொன்னார். இப்போ வரக்கூடிய பாடல்களை பற்றி எனக்கு தெரியாது. பழைய காலத்து பாடல்கள் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல்கள், மிகவும் ஆழ்ந்த சத்தியங்களை கொண்டவைகள், தியானத்துக்கு ஏற்றவைகள் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை வந்து பலர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, நீங்கள் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறதுனால உங்கள் சபையை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நான் அந்த சபையை விட்டு தனியாக வந்து ஒரு பெந்தகோஸ்தே சபையை ஆரம்பித்து அந்த பெந்தகோஸ்தே சபையினுடைய போதகராக இருக்கும்போது தான் எனக்கு நம்ம இருந்த சபை எவ்வளோ மேன்மையான சபை என்று தெரியும். நான் வந்து உண்மையே சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. பொய் சொல்லணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அங்கே இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா சர்ச்சு பாலிடிக்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த திருச்சபைகளை கெடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அந்த பாலிடிக்ஸ், அந்த எலெக்ஷன். அந்த பேராயராக யார் வர வேண்டும், செயலாளராக யார் வர வேண்டும், பொருளாளராக யார் வர வேண்டும், ஆட்சி மன்றத்தில் யார் வர வேண்டும், இதை குறித்து தான் வருடம் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பாங்களே தவிர மக்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காக அவர்கள் அதிகமாக சிந்திப்பது குறைவு என்று நான் கருதுகிறேன். அது உண்மையும் கூட. இவையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாங்க, அவங்க இந்த லெந்து காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்க வைத்த பெயர் என்னவென்றால் பேஷன் சண்டே. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேருங்க? பேஷன் சண்டே. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர்கள் வைத்த பெயரு பாம் சண்டே. ஸோ 28ஆம் தேதி மார்ச் மாதம் குருத்தோலை ஞாயிறு என்று அனுசரிக்கப்படுகிறது. கத்தோலிக்க சபையாக இருந்தாலும், அது புரொட்டஸ்டன்ட் லுத்தரன், CSI போன்ற மெயின்லைன் புரொட்டஸ்டன்ட் சபையாக இருந்தாலும், ஈவன் பெந்தகோஸ்தே சபைகளாக இருந்தாலும் மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஊர்வலம் செல்வார். இயேசு கிறிஸ்து வெற்றியுடன் அந்த எருசலேமிலே அந்த கழுதின் மீது உட்கார்ந்து கொண்டு மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து இயேசு வரவேற்றார். பெரியவரும் சிறியவர்களும் இயேசுவை போற்றினார்கள். மரக்கிளைகளை வெட்டி சாலையிலே பரப்பினார்கள், குருத்தோலைகளை பிடித்து கொண்டார்கள். ஏனென்றால் ராஜா வரும்போது இவையெல்லாம் செய்து அவரை வரவேற்றார். அதுதான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை கொரட்டூரிலே
குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றால் அது கிரேஸ் பிரேயர் ஹவுஸ் கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கக்கூடிய கிருபை ஜெப வீட்டுக்கு எதிரில் ஆரம்பித்து அப்படியாக அந்த பவனி சென்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபை குழந்தைய ஆலயத்தில் அது பாதி கிறிஸ்தவர்களை அந்த கத்தோலிக்கர்களை விட்டுவிட்டு அதன் பிறகு கொரட்டூர் சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயத்திற்கு சென்று அங்கு அந்த குருத்தோலை ஞாயிறு பவனி நிறைவடையும். அல்லேலூயா. நாங்கள் இன்னும் அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கவில்லை, போலீஸ் பர்மிஷன் வாங்கவில்லை, தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் அந்த குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெறும். அப்படி இல்லை என்றால் நாம் வழக்கம் போல நமது ஆராதனைக்கு நாம் வர வேண்டியது தான். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குருத்தோலை பவனியை எனக்கு தெரிந்து பல வருஷங்களாக நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இடையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது, அப்போதுதான் நடத்த முடியல. ஸோ இன்னைக்கு திருச்சபை பெரியவர்கள் வைத்த பெயர் என்ன பேருங்க? பேஷன் சண்டே. பேஷன் சண்டே என்றால் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி இயேசு கூறியதை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்று. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இந்த பேஷன் சண்டேவில் இயேசுவினுடைய பாடு மரணத்தை பற்றி தியானிக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில தன்னுடைய மரணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவைகள் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்திருந்தது. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லவே இல்லை. He knew very well about his future, especially about his death and resurrection. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து அவர் நன்றாக அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் அவரோட இந்த சீசர்களுக்கு தான் தெரியும். 3 தடவை சொன்னாரு, அவங்களுக்கு புரியல. ஆனால் எல்லாம் எப்பொழுது புரிந்தது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறின பிறகுதான் இயேசு சொன்ன காரியங்கள் அவர்களுக்கு புரிந்தது. அல்லேலூயா சொல்லமா? இங்கே மறுபடியும் நாம் வாசிக்கலாம். மார்க்கு 10வது அதிகாரம் 32 முதல் 34 வரை, பக்கம் 64ஆம் பக்கம் நமது தமிழ் பைபிளில் மார்க் 10:32 பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், மறுபடியும் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதோ பைபிளில் எங்கெல்லாம் இதோ என்ற வார்த்தை வருதோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்னு அர்த்தம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பைபிள் படிக்கும்போது எங்கெல்லாம் இதோ என்ற வார்த்தைகள் வருகிறதோ அதையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் மிகவும் முக்கியமான வசனம். இங்க வரக்கூடிய இந்த இதோ அது இங்கிலீஷ்ல பிகோல்டு அல்லது லோ. ஐயா, உங்க பைபிள் என்ன இருக்குது? சி. 33ஆம் வசனம். சி. கவனிங்க. அடிக்கடி நான் கவனிங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதுதான் பிகோல்டு. SEE. Behold, lo, see. Look at me. என்னை நோக்கி பாருங்க. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? அடிக்கடி டீச்சர்ஸ் சொல்ற வார்த்தை கிளாஸ்ல. அப்ப கவனிச்சுக்கிறவங்க கூட டக்குன்னு தலையை நிமிர்ந்து பார்ப்போம்.
சைடில் வேடிக்கை பார்த்துட்டு கூட டக்குன்னு என்ன பண்ணுவான், ஜோயல் டீச்சரை நோக்கி பார்ப்போம். இந்த இயேசு சொல்றார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவினுடைய பாடு, சிலுவை பாடு, மரணம், அவருடைய அடக்கம், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது, பரத்துக்கு ஏறினது, பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்திருப்பது, ஆகவேதான் கிறிஸ்துவ மதத்தினுடைய கிறிஸ்துவ போதனைகளுடைய மிக முக்கிய சாராம்சம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், அதை தொடர்ந்த பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இயேசுவின் சிலுவை மரணம், பாடுகள், மரணம், அடக்கம். இந்த அடக்கம் வரைக்கும் பாடு, மரணம், அடக்கம், அதன் பிறகு உயிர்த்தெழுதல். அது தனியாக வச்சு இதுக்கு என்ன பேருன்னா பேஷன் நெரேட்டிவ் பேர். பேஷன் நெரேட்டிவ் ஆங்கிலத்தில் ஷார்ட்டா பிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. பி ஃபார் பேஷன், என் ஃபார் நெரேட்டிவ். பேஷன் நெரேட்டிவ், பிஎன், பேஷன் நெரேட்டிவ். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள், சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சி, அவர் சிலுவையில் மரித்தது, அவர் அடக்கம் செய்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 அதிகாரம் கிட்டத்தட்ட வரும். 5 அதிகாரம் 6 அதிகாரம் ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் இயேசு இங்க எத்தனை வசனத்தில் சொல்றாரு? 32, 33, 34 3 வசனத்தில் சொல்லிட்டார். 5 அதிகாரம் 6 அதிகாரத்தில், லூக்காவில் பார்த்தீங்கன்னா 8 அதிகாரம் 9 அதிகாரம் வரும். 8 அதிகாரம் 9 அதிகாரத்தில் வரக்கூடிய செய்திகளை அந்த பேஷன் நெரேட்டிவ், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூத மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் கைது செய்து புறஜாதியாராகிய அந்த பொந்திய பிலாத்தினுடைய ரோம போர் வீரர்கள் கையில் ஒப்பு கொடுப்பாங்க. அவர்கள் இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போடுவார்கள். ஆனால் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். இந்த செய்திகளை பேஷன் நெரேட்டிவ் என்று நாம் அழைக்கிறோம். அல்லேலூயா. அதை சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்கிறது தான் இந்த பேஷன் சண்டே. இயேசுவினுடைய பாடு, மரணம், அடக்கத்தை பற்றி தியானிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். அது யாருடைய வார்த்தையிலிருந்து சிந்திக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலிருந்து சிந்திக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வேத பகுதி, இந்த பேஷன் நெரேட்டிவ்ல ஒரே ஒரு வேத பகுதி. அது என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். John 19 verse 30. படிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். ஸ்தோத்திரம்.
நான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 7 வார்த்தை பேசுகிறவங்கள நல்லா ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஸ்பீச்சை வந்து யூடியூப்பில் போடணுன்னு காலையில் யோசிச்சிருந்தேன். ஏனென்றால் நான் 7 வார்த்தை குரூப்பில் அந்த ஆடிட்டோரியத்தில் பேசுனதை ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணார். அவர் ரெட்டேரி கிட்ட தான் குளத்தூரில் தான் இருக்கிறார். அவர் சொன்னார், உங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ப்ரோக்ராம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அது மாதிரி பல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார், நான் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டேன். ஆனால் இப்பொழுது வருத்தப்படுகிறேன். பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, பிரஸ்பிட்டீரியன் சர்ச், 25-30 வருஷத்துக்கு முன்னால். அப்போ மோகன் பெருதர் வீடு தான் கடைசி இந்த ஊர்லேயே. அப்புறம் அதுக்கு மேலே எல்லாமே முள்ளுக்காடு தான். இந்த தேவராஜ் மோசஸ், கேத்ரின் இவங்களாம் மோகன் பெருதர் கொண்டு வந்து விட்டவங்க தான் அந்த ஊர். அந்த டைமில் பெங்களூர்ல இருந்து லீக்கி சப்புன்னு ஒருத்தர் வந்தார், பிரஸ்பிட்டீரியன் சர்ச். எங்கள் மைத்துனர் அப்போ பெங்களூரில் இருந்தார். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சர்ச்சு பேரை கொரட்டூர் சென்ட்ரல் சர்ச்சுன்னு மாற்றணும், வேற எதுவும் செய்ய தேவையில்ல, குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு. இது ரெண்டுமே என்னால் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னன்னா, சும்மா ஒத்துக்குங்க, நீங்கள் நடத்துறதை நடத்திக்கிட்டே இருங்க, நீங்கள் மூட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்கள் சர்ச்சு பேரே அப்படியே இருக்கட்டும் போர்டில், அல்லது நாங்கள் வரும்போது மட்டும் நீங்கள் கொரட்டூர் சென்ட்ரல் சர்ச்சுன்னு மாற்றிக்குங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அப்போ இங்கே ராஜாதாஸ்னு ஒருத்தர் கொரட்டூரில் 29th ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அவர் காருமியாவில் கவுன்சிலராக இருந்தார். அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வந்து HBIயில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தார், ராஜாதாஸ். அவர் அந்த சர்ச்சில் தான் இருந்தார், அந்த கொரட்டூர் சென்ட்ரல் சர்ச்சில். அவர் அதை விட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டார். அதை எனக்கு கொடுக்குறேன் நான் அந்த சர்ச்சை. நான் இந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, சர்ச்சு பேரை மாற்ற முடியாது, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அந்த 2 காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தாங்க, பெங்களூர்லேருந்து வந்து இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டாங்க, ரொம்ப நல்ல சர்ச்சு, நல்ல பாஸ்டரு அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க 2-3 தடவை எனக்கு டெலகிராம் அடித்தாங்க. இப்போ டெலகிராம் தான், ப்ளீஸ் கம் அண்ட் மீட் அப்படின்னு. ஆனால் உபதேசம் மாற்றக்கூடாது, குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த சர்ச்சில் வந்து சேர்ந்தேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், பேசாமல் சேர்ந்துருக்கலாமே. என்ன இப்போ குழந்தைகளை கூட்டின்னு வந்தால் குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துறது, பெரியவங்க வந்தால் பெரியவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துறது. அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்கிற அந்த தெளிவு அப்போ எனக்கு இல்லை. ஒரு சர்ச்சு பாஸ்டரு சர்ச்சு போர்டில் 3 பேர் எழுதி வச்சிருக்கிறார், தமிழ் இங்கிலீஷ். நமக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான். 3 இடத்துலையுமே அவருக்கு டொனேஷன், காணிக்க மந்த்லி பேமெண்ட் வாங்குவார். சர்ச்சை கட்டி 3 பேரை வச்சு திறப்புழா பண்ணார், 3 நேரத்தில், டிஃப்ரெண்ட் டைம். 5 மணிக்கு ஒரு சர்ச்சு திறப்பு விழா, 6 மணிக்கு ஒரு திறப்பு விழா, 7 மணிக்கு ஒரு திறப்பு விழா. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் ஏழை பாஸ்டரு, என்னால் இவ்வளோ இடம் வாங்க முடியாது, சர்ச்சு கட்ட முடியாது. 3 பேரும் பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்தா சர்ச்சை கட்ட முடியுமா, இடம் வாங்க முடியுமா? அதனால் எல்லாருக்கிட்டையும் வாங்கினேன். எல்லாரையும் என்ன பண்ணேன், அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்படி அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். ஆனால் அவரும் ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கார், என் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னேன், ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, நம்ம ஏமாத்துற மாதிரி ஆகுது. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், பல நேரங்களிலே நம்ம வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம். அப்புறம் 10 வருஷம் பொறுத்து, 20 வருஷம் பொறுத்து, 30 வருஷம் பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், வருத்தப்படும். நான் இந்த 7 வார்த்தை பேசுகிறவங்க எல்லாருமே வெள்ளை புடவை கட்டி வராதிங்க, கலர் புடவை கட்டிட்டு வாங்க. அன்றைக்கி வந்து வீடியோ ரெக்கார்டிங்கு, அந்த இடத்துல தான் ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக நான் வந்து 7 வார்த்தைகள் நான் எழுதி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இந்த வருஷம் நான் எழுதின புஸ்தகத்திலிருந்து தான் நீங்கள் அந்த 7 வார்த்தை பேச போகிறீங்க. 7 வார்த்தை புஸ்தகத்தை சீக்கிரமாக ஒரு சின்ன புக்காக பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். பாஸ்டர்ஸுங்க, ஊழியக்காரங்களுக்கெல்லாம். ஸோ நம்ம விசுவாசிங்க, இது வரைக்கும் மற்றவங்க எழுதின புக்கை படித்து பிரசங்கம் பண்ணீங்க. ஆனால் இந்த வருஷம் நான் எழுதின புக்கை படித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். ஸோ 7 பேர் நீங்கள் பேசணும். அட்லீஸ்ட் உங்களால் பேச முடியலனா கூட பரவாயில்லை, நான் எழுதினதை பார்த்து நீங்கள் படித்தாவே போதும். அது அழகாக வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலான்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? 7 பேர் போட்டுன்னு வருவீங்கன்னு பார்த்தா 4 பேர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். வெரி சேட். ஆண்டவரும் இப்படி தான் வருத்தப்பட்டார் தன் சீசர்களை பார்த்து பல தடவை. சரி, இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கும்படியாக இந்த பேஷன் சண்டே, இயேசுவின் பாடு மரண இந்த பற்றி தியானிக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் பேசும்படியாக அந்த தெரிந்து கொண்ட அந்த வசனம் என்னவென்றால் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது இயேசு பேசின எத்தனாவது வார்த்தை? நீங்க பேசுறதுதான் 7. அது படிங்க, உங்க வசனத்தை படிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை. அது வந்து இந்த வசனம், உங்களுக்கு வந்த வசனம் என்ன? அது 7 நம்பர் மட்டும்தான். 7ஆ? சரி, 7ஆம் வார்த்தை என்னன்னா, பிதாவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். முதல் வார்த்தை பிதான்னு ஆரம்பிக்கும், கடைசி வார்த்தையும் பிதான்னு முடியும். அது யாருக்கு? உங்களுக்கு 7ஆவது வார்த்தை. இப்ப நான் படிச்சது வந்து 6ஆவது வார்த்தை. இந்த 6ஆவது வார்த்தையில இயேசு சொன்னது ஒரே ஒண்ணுதான், ஒரே ஒரு வார்த்தை தான். என்னதுங்க? முடிந்தது. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி. இயேசு பேசின வார்த்தை என்னதுங்க? முடிந்தது. தமிழ்லயும் ஒரே வார்த்தை தான், கிரேக்க மொழியிலையும் ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ்ல தான் 2 வார்த்தை. இட் இஸ் finished, it is completed, it has been completed, it is fulfilled. ஆனால் சில நேரத்தில் தமிழ் பைபிள் ரொம்ப அக்யூரேட் டிரான்ஸ்லேஷன். நம்ம பயன்படுத்துகிற தமிழ் பைபிள் வந்து ஆங்கில பைபிளை விட, இங்கிலீஷ் பைபிளை விட தமிழ் பைபிள் சிறந்தது மொழிபெயர்ப்பு. தமிழில் வந்து முடிந்ததுன்னு தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபுல்ஃபில்டு, இட் இஸ் கம்ப்ளீட்டட், இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். இதெல்லாம் வந்து முடிந்ததுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஆனால் ஒரிஜினல் மூலத்தில் கிரேக்க மொழியில் என்ன இருக்குதுன்னா ஒரே வார்த்தை டெட்டலஸ்டாய். என்ன வார்த்தைங்க? டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய். அந்த டெட்டலஸ்டாய் என்கிற வார்த்தை இந்த 19வது அதிகாரத்தை 2 இடத்துல வருது. தாகமாக இருக்கிறதுலையும் ஒரு டெட்டலஸ்டாய் வரும். இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார். அங்கே முடிந்ததுன்னு வருது இல்லையா? அதுவும் டெட்டலஸ்டாய் தான். இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னா, முடிந்தது என்று இயேசு சொன்னது டேக்ஸ் பைபிளில் 16 முடிந்தது பற்றி அவர் எழுதியிருக்கிறார். டேக்ஸ் இந்த பைபிள் உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் டேக்ஸ். இது ரொம்ப சின்ன பைபிள், காம்பேக்ட் எடிஷன். பொதுவாக ஊழியக்காரங்க கிட்ட
குறைஞ்சது ஒரு 3 பைபிள் இருக்கும் கம்பல்சரி. ஒருத்தர் பாஸ்டாக இருக்கிற பைபிள் டீச்சராக இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர், அவர்கிட்ட எத்தனை பைபிள் இருக்குங்க சொல்லுங்க? குறைஞ்சது 3 பைபிள். அதில் முக்கியமான ஒரு பைபிள் வந்து இந்த டேக்ஸ் பைபிள். இது நான் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, காம்பேக்ட் எடிஷன், சைனா பிரிண்ட்டு, 2001 போட்டது. இன்னொரு டேக்ஸ் பைபிள் இருக்குது, அது ரொம்ப பெருசு, அது தூக்கத்துக்கு கஷ்டம், அவ்வளோ பெரிய பைபிள். அது அமெரிக்காவில் பிரிண்ட் ஆனது. இந்த டேக்ஸ் பைபிளில் முடிந்தது என்ற வார்த்தையை டேக்ஸ் ஆராய்ச்சி பண்ணி என்னவெல்லாம் முடிந்தது, இயேசு சிலுவையில் தொங்கும்போது என்னவெல்லாம் முடிந்தது, அது 6வது வார்த்தை பேசுகிறவங்க பேசணும். அது நான் எழுதி முடிச்சிட்டேன், நேற்று நைட்டு தான் எழுதி முடித்தேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல் அது ஒரு மெசேஜ். நான் எழுதுனதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டேன், ஆனால் அது இன்னும் நிறைய பேர் படிக்கல, இனிமேல் தான் படிப்பாங்க. டேக்ஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க, வாட் இஸ் ஃபினிஷ்ட், என்ன முடிந்தது, இயேசு சிலுவையில் எதை முடித்தார், இயேசு சிலுவையில் எதை கம்ப்ளீட் பண்ணார், எதை நிறைவேற்றி முடித்தார், இயேசு சிலுவையில் தொங்கும்போது எவைகள் நிறைவேறப்பட்டன என்ற கேள்விக்கு டேக்ஸ் வந்து 16 காரியங்களை குறிப்பிடுறாரு. எத்தனை காரியம் குறிப்பிடுறாரு? 16. 16 things. What is finished? John 19:30. 16 things. 16 காரியங்களை டேக்ஸ் குறிப்பிடுறாரு. அதாவது நிறைய எழுதிட்டு போகலாம், ஆனால் இவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி 16 காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த 7 வார்த்தை பேசுகிறவங்களுக்காக 6வது வார்த்தையில் இந்த 16 காரியத்தை எழுதிட்டேன். அதை நீங்கள் வந்து படித்தாவே போதும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த 16ல் கடைசி பாயிண்ட், 16வது பாயிண்ட், blotting out of the old covenant and making and sealing of the new covenant. பழைய உடன்படிக்கையை நீக்கி போட்டு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை என்ன செய்தார், அதை நடைமுறைப்படுத்தினார், அதை செயல்படுத்தினார். இப்பொழுது செயல்படுவதுபடியாக ஆக்கினார். அதாவது பழைய உடன்படிக்கையை நீக்கி போட்டார், புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி வைத்தார், ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு நாம் பழைய உடன்படிக்கையில் அல்ல, இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்களும் நானும் செல்லவே முடியாது. You cannot have personal access to God. நீங்கள் தேவன்கிட்ட போக முடியாது. உங்களுக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவை, ஒரு ஆசாரியன் தேவை. நீங்கள் போய் ஒரு ஆசாரியனை பார்க்கணும், அவர் உங்களுக்காக ஒரு பலி செலுத்துவார். அதன் பிறகு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அவர் தெளித்து உங்களுக்காக அவர் ஜெபிப்பார். பழைய ஏற்பாட்டிலே மனிதர்கள் நேரடியாக தேவனிடத்திற்கு செல்ல முடியாது. இந்த 16 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட், பர்சனல் ஆக்சஸ் டு காட், வே டு பர்சனல் ஆக்சஸ் டு காட். தேவனிடத்துக்கு நீங்கள் நேரடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சிஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதை பற்றி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களே தவிர என்னை கடவுள்கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்க தேவையில்லை. பாயிண்ட் புரியுதுங்களா? நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய சகோதரிமார்கள் இடத்துல, ஊழியக்காரர்கள் இடத்துல நீங்கள் கேட்கலாம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நேராக இயேசுகிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர்
அச்சிஷ்ட மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பட் நான் அவங்க கிட்ட சொல்றது, என் நண்பர்கள் பலர் கேத்தலிக் இருக்கிறாங்க. ஏங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டாக்கின பிறகு நமக்கு எதுக்குங்க மீடியேட்டருங்க, நமக்கு எதுக்கு மத்தியஸ்தருங்க? அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில, ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையில மேரி இஸ் த ஃபர்ஸ்ட் செயின்ட். புனிதர்கள் பட்டியலில் மேரி தான், மரியாள் தான் முதலாவது இடத்தில் இருக்கிறார். கத்தோலிக்கர்கள் மரியாள் கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க, அச்சிஷ்ட மரியே எங்களுக்காக ஒரு சுதனிடத்தில் பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் மரியாதை கிட்ட ஜெபம் பண்ணதே கிடையாது. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன சிஸ்டர்? நான் இத்தனைக்கும் தரங்கம்பாடி, வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் நான் படித்தவன் தான். தரங்கம்பாடிக்கும் நாகப்பட்டினத்துக்கு 32 கிலோமீட்டர். அந்த நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி பக்கம். நான் நினைத்திருந்தால் மாதம் ஒரு தடவை வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கேன். இங்கே பெசன்ட் நகரில் மாதா கோயில் இருக்கு இல்லையா, பாரிஸில் அந்தோனியார் கோயில் இருக்குது. அந்தோனியார் கோயிலுக்கு நான் மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை போவேன். அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஸ்டோர் இருக்குது, குட் பாஸ்ட் இன்டர்நேஷ்னல் புக் ஸ்டோர். புக் வாங்க தான் அங்கே நான் போவேன். எனக்காக வேண்டிக் கொள்வதற்கு பிதாவினிடத்தில் இயேசு இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, நான் ஒரு டாக்டர் சாந்தி ஜூப்ளி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், தாகமாக இருக்கிறேன் அந்த வசனத்தை பற்றி. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது மட்டும் மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்லலை. இப்ப கூட அவர் பிதா கிட்ட நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் மையப்படுத்துறாங்க. இப்ப கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் பாவமே செய்யலன்னு நான் சொல்ல முடியாது. நான் 100% யோபு மாதிரி, 100% யார் மாதிரி இருக்கிறேன்? நான் ரொம்ப நீதிமான். நோவா மாதிரி, யோபு மாதிரி, தானியல் மாதிரிலாம் நான் இல்லை. சில நேரத்தில் நானும் கோவப்படுறேன், சில நேரத்தில் நான் தவறு பண்ணுறேன், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்கிறேன். சிந்தனையினாலே, வார்த்தையினாலே, செயலினாலே. தவறு என்பது செய்தால்தான் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உங்கள் நீதி பரிசேயர் வேதபாரகர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரிசேயர் நீதி என்பது ஒருவன் தவறு செய்தால்தான் தவறு, அவன் தவறு செய்யவில்லை என்றால் அவன் தவறு செய்யாதவன். ஆனால் இயேசு என்ன சொன்னாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாவே அவளோடு என்ன பண்ணி ஆயிடுச்சு, விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இயேசுவினுடைய நீதி அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் போதித்த நீதியை விட இயேசு கிறிஸ்துவின் நீதி மேலானது. அதனால்தான் முத்தல்ல அழகா விலைக்கு இருக்கிறார். சிந்தையினாலே, வார்த்தையினாலே, கிரியையினாலே நாம் பாவம் செய்கிறோம். அவைகளிலிருந்து இயேசு நமக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக, கடவுள் நம்மை தண்டியாமல் இருக்கும்படியாக இயேசு நமக்காக பிதாவினுடைய வலது பாசத்திலே அவர் இன்றைக்கும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? 1 யோவான் 2:1 படி. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். லுத்தரன், சிஎஸ்ஐ, கத்தோலிக்க திருச்சபைகளில திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக திருவிருந்தில பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஐயா, நான் சொல்றது கரெக்டா? திருவிருந்தில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்த பிறகு எல்லாரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச அறிக்கை செய்வார்கள். அதன் பிறகு எல்லாரும் அந்த திருவிருந்து வாங்கக்கூடிய அந்த வழிபடத்துக்கு சென்று முழங்கால் படியிடுவாங்க. 1000 அல்லது பேராயிரம் அங்கு இருந்தால் அவர்கள் வந்து திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பதாக ஒவ்வொருவர் தலையிலும் கை வைத்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொரு தலையிலும் கை வச்சு ஜெபம். நான் உங்களுக்கு சொன்னேன், நான் லுத்தரன் திருச்சபையில் இருக்கும்போது அதெல்லாம் சடகாச்சாரியமாக எனக்கு தென்பட்டது. அதெல்லாம் ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமற்றதா என் பார்வையில் பட்டது. ஆனால் இப்பொழுது நான் இங்கிருந்து பார்க்கிறேன், அவையெல்லாம் அர்த்தமுள்ளவைகளாகத்தான் இருக்கிறேன். அர்த்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது திருச்சபையில். ஒருவேளை நம்ம அந்த சபையில் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை லுத்தரனா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கத்தோலிக்கராக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் நம்ம உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒரு தெய்வீக பொருள் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக போய் நம்ம சபையில் அங்கத்தினர் ஆயிடலாமா? பிஷப் ஞானாபரணம் ஜான்சன் என்கிட்ட கேள்வி கேட்டார், என்ன தம்பி, நீ எப்போ பார்த்தாலும் ரோமன் கேத்தலிக் புஸ்தகத்தையோ படிச்சுட்டு இருக்கிறிய, பேசாம போய் நீ ஆர்சி சர்ச்சிலே சேர்ந்தேன் ஒரே அடியா. ஏன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறேன், அங்கே போய் சேர்ந்துட்டா அவங்க பிஷப் ஆர்ச்சி பிஷப் டீச் பண்ணுவார், பிஷப் டீச் பண்ணுவார், அந்த ப்ரீஸ்ட் டீச் பண்ணுவார். எதுக்கு நீ வந்து ஜெரோம் காமெண்ட்ரியையும் ஆர்பர் பைபிள் காமெண்ட் டிக்ஷனரியும் படிச்சுட்டு இருக்கிறேன், பேசாம ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் ஜாயின் ரோமன் கேத்தலிக் சர்ச். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் அவர் சொன்னார், இப்போ நான் சொன்னால் உனக்கு புரியாது, எப்போதுமே நம்ம படிக்கிற புஸ்தகத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு தெரியாமலேயே அது ஸ்லோ பாய்சன் நம்மளுடைய பிளட்ல ஏறி கலந்துரும். A great genius, பிஷப் ஞானாபரணம் ஜான்சன், அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் எப்போது பேசினாலும் நான் வந்து லுத்தரன் சபையையோ கத்தோலிக்க சபையையோ சிஎஸ்ஐ சபையோ மட்டம் தட்டி பேச மாட்டேன். எப்போதுமே அவங்களை வைத்து தான் பேசுவேன். அவங்கள மட்டம் தட்டி பேசுறதுக்கு அவங்கள விட என்னுடைய குறைகள் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம கண்ணில் உத்தரவு இருக்கும்போது மற்றவங்க கண்ணில் இருக்கிற தூசி நம்ம எதுக்கே பார்க்கணும். அப்போ அந்த பேராயர் வந்து ஒவ்வொரு தலையிலும் திருவிருந்து கொடுக்கும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதன் பிறகுதான் அவங்களாம் போன பிறகு போயிட்டு திரும்ப பாட்டு பாடும்போது வருவாங்க. அப்போதான் அவங்களுக்கு அந்த திருவிருந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் நம்ம என்ன செய்யறோம்னா, திருவிருந்துக்கு முன்னால 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்றோம். அல்லேலூயா. 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். 3 நாள் ஃபாஸ்டிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல, திருவிருந்துக்கு முந்தின நாள் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் என்று பெயர். அதுக்கு இங்கிலீஷில் கேரியிங் மீட்டிங்னு சொல்லலாம். அந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வரணும். அது ஆக்சுவலாக அது திருவிருந்துக்கு முன்னால் இருக்கிற கூட்டத்தை சுத்திகரிப்பின் கூட்டம் என்று சொல்லுவாங்க. பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் சுத்திகரிக்கப்படக்கூடிய கூட்டம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். அந்த லுத்தரன் சர்ச்சில் சிஎஸ்ஐ மற்ற எல்லா சர்ச்சிலையும் அந்த திருவிருந்துக்கு முன்னால் போய் பாவரிக்கை பண்ணிட்டு அந்த பேராயர் அல்லது அந்த ஆயர் அறிவிக்கிறாங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்ம பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் என்ன பண்ணுறோம், திருவிருந்துக்கு முன்னால் 3 நாள் உபவாசம் இருந்துவிட்டு
சனிக்கிழமை அந்த காத்திருப்பு கூட்டம், சுத்திகரிக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து பாவத்தை எல்லாம் மறைக்க செய்து ஆண்டவரோட ஒப்புரவாகி பாவ மன்னிப்பு வாங்கி கொண்டு போகுது. ஸோ எல்லாமே ஒன்று தான், இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆக மொத்தத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டா அவர் பாவமே செய்ய மாட்டார். அப்படி ஒரு உபதேசம் ஒரு காலத்தில் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட போது 20-30 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. அதாவது 100% ப்ரூஃப், உங்களுக்கு ஷீல்டு கிடச்சிடுது, ஒரு பாவமும் உங்களை அணுகாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்த பாவத்தை விட ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அதிகமாக பாவமே செய்ய ஆரம்பிக்கிறான். பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதுக்காக முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவங்க வந்து அவங்க பாவம் செய்வாங்கன்னு நான் சொல்ல வரல. கான்ஸ்டன்டைன் ஒரு மன்னர் இருந்தார். அந்த கான்ஸ்டன்டைன் வந்து சாகிற வரைக்கும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய சேவை பண்ணியிருக்கிறார் சர்ச்சுக்கு. கான்ஸ்டன்டைன் அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு மனிதன் தவறு செய்தால், பாவம் செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு ஒரு உபதேசம் இருந்து, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அகஸ்டின்லாம் அதை சொல்லியிருக்கிறார். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, கான்ஸ்டன்டைன், நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு நான் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும், அதனால நான் ஞானஸ்தானம் எடுக்கிறத தள்ளி போடுறேன்னு சொல்றேன். என்ன சிவகுமார் பிரதர், யாருக்கு கொல்லி போடணும்? நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு தடை உங்களுக்கு இருக்குது, கரெக்டு தானே? அவங்க குடும்பத்தை யாராவது ஒருத்தருக்கு கொல்லி போடணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டா கொல்லி போட முடியாது. அதுக்காகவே அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவாங்க, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடியணும், எங்கள் பையனுக்கு கல்யாணம் முடியணும், நான் சில சடங்குகள்லாம் பண்ணணும், நான் கிறிஸ்டின் ஆகிட்டா அந்த சடங்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி தான் அந்த கான்ஸ்டன்டைன் சொல்லிட்டு இருந்தார். கான்ஸ்டன்டைன் என்ன சொன்னாருன்னா, நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் யுத்தத்துக்கெல்லாம் போகணும், அந்த மதுபானம்லாம் அருந்த வேண்டியிருக்கோம், இன்னும் பல பாவம் செய்ய வேண்டியிருக்கோம். இப்போ ஹை லெவலில் ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க மீட்டிங்ஸ் போகும்போது அங்கே ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு புஷ் ரொம்ப பிடிக்கும், ஜார்ஜ் புஷ். அவர் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் எங்கே போனாலும் அவருக்கு வைன் கொடுப்பாங்களாம். அவர் சொல்வார், ஐ எம் ஏ பிலீவர், டோன்ட் கிவ் மீ வைன், கிவ் மீ பெப்சி ஆர் கொக்கோ கோலா ஆர் ஸ்ப்ரைட். கை தட்டிங்க. வாட் ஏ பவர்ஃபுல் டெஸ்டிமனி. நான் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் நான் யாரு? நான் ஒரு விசுவாசி. அதனால நான் மதுபானம் அருந்தக்கூடாது. நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் எனக்கு வந்து வைனுக்கு பதிலாக பெப்சி கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்டை கொடுத்துருங்க. எனக்கு கூட ஸ்ப்ரைட் ரொம்ப பிடிக்கும். என்ன ஜெஸ்ஸு அன்றைக்கி ஸ்ப்ரைட் கொண்டு வந்தான், மாசாவும் கொண்டு வந்தான், எனக்கு ஸ்ப்ரைட்டு தான் கொடுப்பாங்க ஊற்றி கொண்டு வந்து. பாருங்க, நம்ம வந்து சில சொல்லிடுவோம், ஐயா எல்லாருமே குடிக்கிறாங்க ஐயா, ஒரு நாள் கத்தர் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்குவாங்க. அது அவரோட எக்ஸ்கியூஸ். இதை தான் கான்ஸ்டன்டைன் சொன்னார், நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் வந்து மதுபானெல்லாம் அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அதனால ஞானஸ்தானத்தை அவர் தள்ளிப்பட்டார். திடீர்னு ஆச்சு, அவருக்கு ரொம்ப விஷக்காய்ச்சல் வந்துவிட்டது, தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவருடைய நண்பர்கள் நிறைய பிஷப்ஸுங்க, ரெவரன்ஸ் ஃபாதர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவரை தண்ணியில் இறக்கி ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, அதனால சுடு தண்ணியை கொண்டு வந்து ஜெபிச்சு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணலாம், அவர் தலையில் தெளிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்டைனுடைய தலையில் அந்த தண்ணீர் சுடு தண்ணீர் கொஞ்சம் ஜவ் பண்ணி பிதா குமாரின் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஞானஸ்தானம் கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தார். போன வாரம் ஒரு கல்யாணம் நடந்தது கொரட்டூரில். கிறிஸ்துவ
பொண்ணு ஒரு இந்து பையன், சாரி கிறிஸ்துவ பையன் இந்து பொண்ணு என்னை கல்யாணம் பண்ண சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகலை. ஐயா நீங்கள் தெலுங்கு ஞானஸ்தானம் கொடுத்தா கூட பரவாயில்லையான்னு சொன்னார் அந்த பர்சன், என் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன், குழந்தைக்கு தாங்க தெலுங்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு தண்ணியில் முழுக்கி தாங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் வந்து விட்டது. நீங்கள் தெலுங்கு நாளுக்கு கொடுக்க சொன்னாலும் நான் கொடுத்துருவேன், ஆனால் அது என் மனசாட்சிக்கு இடம் தரவில்லை. ஏன்னா நான் வந்து குழந்தை ஞானஸ்தானத்திலேருந்து நான் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். பெந்தகோஸ்து சபையில் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக முழுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக போய் நான் எப்படி தெலுங்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் அந்த பொறுப்பை வேறு ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் அப்புறமா ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்த பிறகே, வரதராஜன் ஐயா, ஞானஸ்நானம் எடுத்த பிறகே பாவம் செய்யக்கூடாது. சப்போஸ் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, திருவள்ளூர் போகிறீங்க, அங்கே உங்கள் ஆதி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களாம் ட்ரீட் கொடுக்குறாங்க, நீங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு மதுபானமோ ஏதோ இல்லை, மதுபானம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லலை, ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஒர்க்கில் தீவிரமாக இருக்கீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அடுத்த திருவிருத்துக்கு நீங்கள் வரும்போது என்னவாகும்? உங்கள் மனசாட்சி சொல்லுங்க, குத்தும். ஐயோ நம்ம வந்து மதுபானம் அருந்திட்டு வந்துட்டோமே, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு குத்தும்போது, சரி பரவாயில்ல கர்த்தர் மன்னிச்சுட்டு வரணும் போகக்கூடாது. உங்கள் பாவத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்தால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. உடனே சிலர் கேட்குறாங்க, அது எப்படிங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு பாவமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்போ அது எப்படிங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏனென்றால் இங்கே வசனத்தை பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரத்தில், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திராதபடிக்கு. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கவனிங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காக உட்கார்ந்து அவர் பரிந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க கொடுத்திருந்த பேர் என்ன? நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு சிலுவையில தொங்கும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு சிலுவையில் மட்டும்தான் ஜெபம் பண்ணாரா? ஒரு மகிழ்ச்சியான செய்தி, காஸ்பல் ஆஃப் நசரேயன்ஸ்னு ஒரு சுவிசேஷம் இருந்தது. காஸ்பல் ஆஃப் நசரேயன்ஸ், நசரேயர்களுடைய சுவிசேஷம். காஸ்பல் ஆஃப் பீட்டர், பேதுருவின் சுவிசேஷம். காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ், பர்னபாவினுடைய சுவிசேஷம். இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தி நூல்கள் தான் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் எப்படி இந்த 4 நற்செய்தி நூல்கள் இருக்கிறதோ, இதை போல பல நற்செய்தி நூல்கள் இயேசுவை பற்றி எழுதப்பட்டன. ஆனால் அவைகளை எல்லாம் பைபிளில் வைக்கவில்லை. அவைகளை எல்லாரும் அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டார்கள், தள்ளிவிட்டார்கள். அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது மத்தேயு, யோவான். அப்போஸ்தலர்களோடு இருந்தவர்களால் எழுதப்பட்டது மார்க்கு, லூக்கா. மார்க்கு வந்து யார் கூட இருந்தார்? பேதுரு கூட இருந்தார். லூக்கா வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருந்தார். ஆக அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட நற்செய்திகள் மத்தேயுவும் யோவானும், அப்போஸ்தலர்கள் கூட இருந்தவர்களால் எழுதப்பட்ட நற்செய்திகள் மார்க்குவும் லூக்கா. மார்க்கு பேதுருவோடு இருந்தார், லூக்கா பவுலோடு இருந்தார். ஆக இந்த 4 நற்செய்திகள் மட்டும் போதும். இந்த 4 நற்செய்தி நூல்களை மட்டும் சபையிலே படித்து பிரசங்கிக்கலாம், மற்றவைகளை படித்து பிரசங்கிக்க தேவையில்லை என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டார், தள்ளி வைத்து விட்டார். ஆக தள்ளுபடி ஆகமங்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்கு இருக்கிறது போல புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கின்றன.
அதில் ஒரு தள்ளுபடி ஆகமும் தள்ளப்பட்ட ஒரு சுவிசேஷம் வந்து காஸ்பல் ஆஃப் நசரே. அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சிலுவையிலே பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. எந்த வார்த்தையை கேட்டு? அந்த ஜெபத்தை கேட்டு. சிலுவையிலிருந்து இயேசுவினுடைய அந்த ஜெபத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆயிரக்கணக்கான யூதர்கள் அதை கேட்ட அந்த 2 கல்வர்களில் ஒருத்த மனம் திரும்பினார். இயேசுவை சிலுவையில் அறிந்த போது அந்த 2 கல்வர்களும் 2 குற்றவாளிகளும் இயேசு இகழ்ந்தார்கள். வலது பக்கத்து கல்வன் இடது பக்கத்து கல்வன் அல்ல, 2 பேருமே பொல்லாதவர்கள், 2 பேருமே இயேசு இகழ்ந்தார்கள். ஆனால் இந்த இயேசு இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்ட ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. அவன் தான் இயேசுவை பார்த்து சொல்றான், நீ உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தார். அவனுக்கு இயேசு பரிதி செய்வான். ஸோ இந்த காலை நேரத்தில் முடிந்தது என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு ஆரம்பித்தது. அல்லேலூயா. யூத ஆசரிப்பு கூடாரம், யூத தேவாலய முறை, யூத பலி செலுத்தக்கூடிய முறைகளெல்லாம் ஒழிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டு சபையை ஆரம்பித்தது. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆரோன் வம்சத்தார், லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் தேவனுக்கு ஆசாரி ஊழியம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும், குறிப்பாக ஆண்களும் பெண்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். கைகளை கட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. இயேசு சிலுவையில் தொங்கும் போது நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை நாம் படிக்கிறோம். இயேசு சிலுவையில் தொங்கும் போது நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம். லூக்கா 23வது அதிகாரம் 44 படிங்க. அதான் லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குரிய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனில் இன்னொரு வசந்தப்படி மார்க் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? கவனிங்க, இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தை பற்றி, இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை பற்றி உங்களுக்கு பிரசங்கிக்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் இந்த ஒரு நாள் 2 நாளில் உங்களுக்கு பேச வேண்டிய அந்த நோட்ஸை நான் கொடுப்பேன். அது நன்றாக படித்து விட்டு வந்து நீங்கள் பேசினாலும் சரி, அல்லது ஸ்டேஜில் ஏறி அதை அப்படியே பார்த்து படித்தாலும் சரி, அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் நான் போட போகிறேன். அந்த வார்த்தையை அநேகர் கேட்பாங்க.
ரொம்ப அருமையான ஒரு செய்தி அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவாலயத்து திரைச்சீலை கிழிந்ததை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுதான் பாயிண்ட், கிளைமேக்ஸ். எருசலேம் தேவாலயத்தில் அந்த மெயின் தேவாலயம் சாங்சுவரி 2 பிரிவாக இருக்கு. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாசல்ல ஒரு மிகப்பெரிய திரைச்சீலை தொங்கும். அந்த திரைச்சீலையை தாண்டி தான் எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போக முடியும். வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பாவ நிவாரண நாளில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல அவர் பிரவேசிப்பார். அங்கு சென்று தன்னுடைய பாவங்களுக்காக, மக்களுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்வார்? ரத்தத்தை அவர் தெளித்து அவர் பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜெபம். வருஷத்துல ஒரு நாள் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல ஒரு திரைச்சீலை இருக்கு. இப்போ இது ஒரு ஹால் வச்சுக்கணும். இந்த ஹாலில் இங்கே ஒரு திரைச்சீலை போட்டோன்னு வச்சுக்கணும். நம்முடைய ஹாலுடைய அகலம் எவ்வளவுங்க? 20 அடி அகலம். நீளம் 30 அடி. இது 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த ஷெட். 20 அடி அகலம். ஒரு 10 அடி அகலத்துக்கு 10 அடி அகலம், 20 அடி நீளத்துக்கு ஒரு இடையில என்ன பண்ணுறீங்க? ஒரு திரையை வைக்கிறீங்க. அது மாதிரி எருசலேம் தேவாலயத்தில் கவனிங்க, 60 அடி உயரம். எருசலேம் தேவாலயத்துடைய உயரம் எவ்வளோங்க? 60 அடி உயரம், 30 அடி அகலம். உள்புறமாக அவங்க ஒரு திரைச்சீலையை பண்ணி வைக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய திரைச்சீலை இருந்தது? 60 அடி உயரமும் 30 அடி அகலமுமாக. திக்னஸ் எவ்வளவுனா உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு திக்னஸ். அந்த திரைச்சீலையினுடைய திக்னஸ், இந்த துணியுடைய திக்னஸ் எவ்வளவு? ரொம்ப சின்னது. இது ஆக்சுவலாக என்னதுங்க? ஸ்கிரீனு ரொம்ப சின்னது. ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலையினுடைய திக்னஸ் எவ்வளவுன்னா பாம் ஆஃப் த ஹேண்டுன்னு போடுறாங்க. இப்போ என்னுடைய கை சின்ன கை, அப்போ என்னுடைய பாம் சின்னதாக இருக்கும். உள்ளங்கை ஒரு நல்லா வளர்ந்த ஒரு 6 அடி உயரமான ஒரு யூதனுடைய உள்ளங்கை எவ்வளோ பெருசு இருக்கும்? நிச்சயமாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு மரப்பலகை மாதிரி. மரப்பலகை விட நிலத்திக்கா எவ்வளோ கையாகும்? எவ்வளோ இருக்கும் திக்னஸ்? இது எத்தனை இன்ச்சு இருக்கும்? இது 3 இன்ச்சா? 3 இன்ச்சு திக்னஸ்ங்க. என் கை சரி சொல்லுங்க, ஏதாவது சென்டிமீட்டர்ல இன்ச்சுங்க சொல்லுங்க. 3 இன்ச்சு. அப்போ எருசலேம் தேவாலயத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த திரைச்சீலை 60 அடி உயரம், 30 அடி அகலம், 3 இன்ச்சு திக்னஸ். அது ஸ்கிரீன் நம்ம சொல்லவே முடியாது. பார்ட்டிஷன் தான் சொல்ல முடியும். துணியால் செய்யப்பட்ட பார்ட்டிஷன். 72 துணிகளை ஸ்கொயர் பிட்டுங்களை அதை இணைத்து தைத்து 300 ஆசாரியர்கள் அதை இழுத்து கட்டினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஏதோ திரைச்சீலை கிழிந்ததுன்னு படிச்சுட்டு போறோம். ஆல்ஃபிரட் அப்படின்னு ஒருத்தர், ஒரு யூதன், அவர் கிறிஸ்டியன் ஆகி அவர் ஒரு புக்கு எழுதினார். இன்னும் பல யூத பண்டிதர்கள்லாம் புக்கு எழுதியிருக்காங்க. அதில் அவங்க எருசலேம் தேவாலயத்துடைய அந்த ஸ்க்ரீன் லெங்க்த்து, பிரெத்து, திக்னஸை பற்றி சொல்லும்போது 60 அடி உயரம், 30 அடி அகலம், ஒரு பாம் உள்ளங்கையினுடைய அளவுக்கு திக்னஸ், கிட்டத்தட்ட 3 இன்ச்சு திக்னஸ். அந்த 60 அடி உயரம் 30 அடி அகலத்துக்கு ஒரே துணி கிடையாது.
அது பல பிட்டுகளை தான் சேர்க்க முடியும். அது மாதிரி 72 சதுர வடிவ துணிகளினால் பின்னப்பட்ட, தைக்கப்பட்ட, இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஸ்கிரீன், ஒரு திரை வெயில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் முடிந்தது டெட்டலஸ்டாய், முடிந்தது டெட்டலஸ்டாய் என்று சொல்லி தனது ஜீவனை மகா சத்தமாய் கூப்பிட்டு தனது ஜீவனை அவர் ஒப்புக் கொடுத்த போது, ஜீவனை விட்ட போது, இயற்கையில் நடந்த சம்பவங்கள் ஆறிருள் இருந்தது. 12 மணிலிருந்து 3 மணி பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. எர்த்குவேக், ஒரு பெரிய பூகம்பம். இயேசு மகா சத்தமாய் டெட்டலஸ்டாய் முடிந்தது என்று சொல்லி அவர் தனது ஜீவனை விட்ட போது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூமி அதிர்ச்சினாலும் என்னவோ தெரியல, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 60 அடி உயரம், 30 அடி அகலம், 3 இன்ச்சு திக்னஸ் உள்ள அந்த 72 பிட்டுகளால் செய்யப்பட்ட அந்த ஒரு திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரைக்கும் தானாகவே 2ஆக கிழிந்தது. இட் இஸ் an act of God. நம்மளால தூக்கவே முடியாதுங்க. அந்த ஸ்கிரீனை தூக்கி கட்டுறதுக்கே 300 ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க. என்ன பாபுஜி, எத்தனை ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க? 300 பிரீஸ்ட் சேர்ந்து அந்த திரைச்சீலையை தூக்கி அதை கட்டினாங்க. ரொம்ப பெரிய ஒர்க்கர். ஆனால் இயேசு சிலுவையில் ஜீவனை விட்ட போது அந்த 300 பேரால் கட்டப்பட்ட அந்த திரைச்சீலை அதை கிழிக்கவே முடியாதுங்க. அந்த திரைச்சீலையை தேவன் என்ன செய்தார்? மேலே இருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழிமடி செய்தார். ஏன் மேலே இருந்து கீழே வரைக்கும்னா, கீழே இருந்து மேலே வரைக்கும்னா மனுஷங்க கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பூகம்பம் எர்த்குவேக் ஏற்பட்ட போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எருசலேமுடைய மதில்கள்லாம், சோர்கள்லாம் ஆடி இருக்கும்போது தேவாலயத்தில் கர்த்தருடைய கிரியினால, ஆக்ட் ஆஃப் காட் செயலினால அந்த திரைச்சீலை மேலே இருந்து கீழே 2ஆக விரிந்தது. அது தேவன் செய்த ஒரு செயல். அப்பொழுது எருசலேம் தேவாலயத்தில் இருந்த அந்த 7 கிளைகளை கொண்ட குத்து விளக்கில் 7 லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், தீபங்கள். அந்த நடு தீபமும் பக்கத்தில் இருந்த தீபமும் தானாகவே அணைந்து விட்டது. அல்லேலூயா. அங்கே போய் யாருமே ஊதிலாம் அணைக்க முடியாது, அவ்வளோ பெரிய குத்து விளக்கு தேவாலயத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த விளக்கை அணைத்தார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு யூத சமயம் மறைந்து போனது. அல்லேலூயா. யூத இறை வழிபாடு மறைந்து போனது. யூத சமய ஆசாரியத்துவம் மறைந்து போனது. யூத ஆராதனைகள் மறைந்து போனது. திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. திரைச்சீலை தேவனை மனிதர்கள் யாரும் போய் டைரக்டாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்பதற்காக திரைச்சீலை இருந்தது. ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழித்தார். யூத ஆசரிப்பு கூடாரத்தை நீக்கினார். எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனையை ஒழிய பண்ணினார். அவர்களுடைய விளக்கை அணைய பண்ணினார். பூமியில் இருக்கிற அனைத்து மக்களும் கடவுளிடம் செல்லக்கூடிய, தேவனிடம் செல்லக்கூடிய ஒரு புதிய வழியை ஏற்படுத்தினார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தினார். நான் தான் அடிக்கடி சொல்றது, நிறைய பேர் எருசலேமுக்கு போயிட்டு வருவாங்க, கொம்பு வாங்கிட்டு வருவாங்க, இந்த ஷோஃபர் ஊதுறதுக்காக வாங்கிட்டு வருவாங்க, 7 கிளைகளை கொண்ட குத்து விளக்கு வாங்கிட்டு வருவாங்க, உடன்படிக்கை பெட்டியை வாங்கிட்டு வந்து தங்கள் சபையில் வைத்துக் கொள்கிறார்கள். நல்லா சொல்லுவேன், எத்தனையோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க தான், நல்ல பெரிய ஊழியக்காரங்க தான். பட் அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி ஃபேஸ்புக்கில் தான் கேட்க முடியும். நம்ம என்ன யூதர்களா கிறிஸ்தவங்களா? இயேசு கிறிஸ்து என்னைக்கு முடிந்ததுன்னு சொன்னாரோ அன்னைக்கே இவர்களுக்கு வேலைப்பாடு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டி இப்போ நமக்கு தேவையில்லை. சபைகளில் போய் அது 40 கொம்பு
அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷோஃபார், அந்த மிருகத்தினுடைய கொம்பு, அது ஷோஃபார்னு சொல்லுவாங்க. வளைஞ்சா இருக்கும், பார்த்தது இல்லையா நீங்க? அந்த கொம்பு வச்சு ஊதுவாங்க. ட்ரம்பட் சொல்ல நான், அந்த ஆட்டினுடைய கொம்பு. அதெல்லாம் யூதர்கள் பண்றது. நம்ம யூதர்களா? நம்ம இயேசு நமக்கு யூத மார்க்கத்துக்கு முடிவை உண்டு பண்ணிவிட்டார். இயேசு கிழித்ததை நீங்க தையல் போட்டு தச்சுட்டீங்க, ஊசிகள் போட்டு. இயேசு திரையை கிழிச்சிட்டாரு. தேவனுக்கு போகிற மார்க்கத்தை உண்டாக்கி விட்டார். இடையில மீடியேட்டர்ஸ் தேவையில்லை, பிரதான ஆசாரியனும் தேவையில்லை, நமக்கு அன்னை மரியாளும் தேவையில்லை. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இயேசு கிட்ட போகலாம். நீங்கள் போய் டைரெக்டாக பேசலாம். எங்கள் கிதியோனுக்கோ எங்கள் எப்சிக்கோ எமிக்கோ ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறதுக்கு மோகன் பிரதரோ சார்லஸ் பிரதரோ அல்லது குளோரி சிஸ்டர் என்கிட்ட வரணுமா? சொல்லுங்க. என் பிள்ளைங்க என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுக்குங்க மீடியேட்டர்? வாட் நான்சென்ஸ் இஸ் இட்? ஒரு அப்பா கிட்ட பேசுறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டா அந்த பிள்ளை அப்பாவை விட்டு தூரமா இருக்கிறான்னு அர்த்தம். சரீர பிரகார தூரத்தை சொல்ல, நான் உறவின் அடிப்படையில தூரமா இருக்கிறேன். ஒரு அப்பா கிட்ட மகள் பேசவில்லை என்றால் அந்த மகள் தூரமா இருக்கிறாள். ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன். இதை நீங்க ஆவிக்குரிய ரீதியா நீங்க பார்க்கணும். உங்களுக்கும் எனக்கு அப்பா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் திரைச்சீலையை கிழித்து விட்டார். தேவனுடைய செயலாக 60 அடி உயரம் உள்ள ஒரு பாம், ஒரு உள்ளங்கை அளவுக்கு பெரிதான 3 இன்ச்சுக்கும் 4 இன்ச்சுக்கும் அளவுள்ள ஒரு பெரிய திரைச்சீலை தேவனுடைய செயலினால அந்த எருசலேமில் இயேசு ஜீவனை விட்ட போது ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, எர்த்குவேக் ஏற்பட்டது. அதனால அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழித்தது. யூத சமயம் நிறுத்தப்பட்டது. யூத சமயத்தின் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டது. பழைய ஏற்பாடு வாசிப்பது நிறுத்தப்பட்டது. கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நான் அதனால்தான் நம்ம சபையில இந்த ஆர்டிபிஷியல் செயற்கையான காரியங்களை நான் விரும்புறதே இல்லை. இயற்கையான வழிபாடு, நேச்சுரல் வர்ஷிப். ஆதி அப்போஸ்தலர்கள் ஆதி கிறிஸ்தவங்க எப்படி வழிபட்டாங்களோ அப்படி நம்ம வழிபட்டா போதும். சும்மா டான்ஸ் ஆடிட்டு குதிச்சுக்கிட்டு. அதனால தான் நான் சபையில கூட அதிகமாக பாட்டு பாடிட்டு இருக்காருங்க. சபையில் அதிகமாக பிரசங்கம் பண்ணணும். எங்கள் வீட்டை கேட்டேன், ஏமா நான் தான் வந்துட்டேன், ஏமா கிதி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒன்ஸ் வந்துட்ட பிறகு நிறுத்திடணும். 1 hour பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் என்ன சொன்னிச்சு, இல்லை இப்போ அவன் முடிக்க போகிறான்னு சொல்லிச்சு. அதே மாதிரி முடிச்சு. சபையில் நாம் வர்ஷிப் இம்பார்ட்டன்ட்டு தான். அதுக்காக 1 மணி நேரம் நின்று நீங்கள் பாட்டு பாடிட்டு இருந்தா டயர்டாகி பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. வர்ஷிப் ஒரு 1/2 hour போதும். பாட்டு பாடி நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி ஜோம் பண்ணி 1/2 hour போதும். ஒரு 1/2 hour ஜபம், அறிவிப்பு, அதெல்லாம் 1 மணி நேரம் பிரசங்கம். ஆனால் இன்னைக்கு சபைகளில் என்ன வர்ஷிப்னு பாட்டு பாடி டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்களே தவிர importance to the preaching the word of God is neglected. சபையில் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுவதற்கு நேரம் கொடுக்கப்படுது. சில நேரத்தில் என்னாலே பிரசங்கம் பண்ண முடியல சர்ச்சில். ஏன்னா 10:30 மணிக்கு முடிக்கணும், இப்போயே 11:15 ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி என்பதுனால், ஏன்னா பெரிய வெள்ளிக்கிழமைக்கு நான் பேச போகிறேன், நீங்கள் தான் பேச போகிறீங்க. அப்போ என்னால் பேச முடியாது. அதுக்காகத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையில் பேசுவதற்காக ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தின அந்த சுயாதீனத்தை, ரட்சிப்பை, அந்த மேன்மையை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எல்லாரும் கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி.